ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் நம்ம நீடில் எப்படி மாற்றுறதுன்றதை பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து த்ரெட்டை எப்படி மாற்றுறதுன்றதை பார்க்க போகிறோம். பிகினர்ஸ் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்டார்டிங்கில் நம்ம பவர் மிஷின் வாங்கிடுவோம். நார்மல் மிஷினோட பவர் மிஷினில் கொஞ்சம் நூல் மாற்றுறது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டே நம்ம சேனலை பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நூலை இங்கே 2 கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த சென்டரில் நம்ம நூலை மாட்டிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நூலை மாட்டிட்டு த்ரெட்டை வந்து 2ஆக மடிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இது உள்ளே போடும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாட்டிட்டு நீங்கள் இந்த ஹோல்ஸ் இப்படி விட்டுட்டு இப்படி இழுக்கக்கூடாது, இப்படி இழுக்கக்கூடாது. நம்ம பின்னாடி பக்கம் விட்டுட்டு முன்பக்கமாக இழுக்கணும். இப்போது இந்த மாதிரி பின்பக்கமாக விட்டுட்டு இந்த மாதிரி நான் முன்பக்கமாக இழுத்து அப்படியே கொண்டு வரணும். கொண்டு வந்து இங்கே வந்து ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த கம்பியில் 2 ஹோல்ஸ் இருக்கும். மேல் ஹோல்ஸில் தான் நான் எப்போவுமே கீழே தான் நான் போடுவேன். சில பேர் மேலேயும் போடுவீங்க. நான் கீழ் ஹோல்ஸில் விட்டு நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் எனக்கு மேலே போடும் போது எனக்கு டைட் வருது. அதனால் நான் கீழ் ஹோல்ஸ் வழியாக நான் விடுறேன். இந்த ஹோல்ஸ் வழியாக விட்டுட்டு அதை அப்படியே வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெண்ட் பண்ண கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த கம்பியில் 2 ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸில் எப்படி விடுறதுன்னா, இந்த மாதிரி நூலை வந்து ட்விஸ்ட் பண்ணிவிட்டு மேல் ஹோல்ஸில் விட்டுட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணி கீழ்ப்பக்கமாக எடுக்கணும். இப்போ நான் மறுபடியும் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நூலை வந்து ட்விஸ்ட் பண்ணிவிட்டு மேல் ஹோல்ஸில் விட்டு அதை வந்து அப்படியே திருப்பி கொண்டு வந்து அப்படியே கீழ்ப்பக்கமாக விடணும். இப்படி எடுத்துகிட்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வளைவு இந்த பெண்டு வரணும், இந்த எஸ் மாதிரியே வரணும். அதை அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கட்டமாக ஒரு கம்பி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்பியில் கரெக்டாக கம்பி விட்டுரு. அந்த கம்பியில் விட்டுருங்க. இந்த கம்பியில் விட்டுட்டு அதை வெளியே இழுத்து இந்த டென்ஷன் ஸ்ப்ரிங்கில் மாட்டணும். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், இந்த டென்ஷன் ஸ்ப்ரிங்கில் இருக்க பாயிண்ட் மாறக்கூடாது. இது லூஸாகவும் இருக்கக்கூடாது, டைட்டாகவும் இருக்கக்கூடாது. இது லூஸாக இருந்தாலும் லூஸ் ஸ்டைல் வரும், டைட்டாக வந்தாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது நூல் கட் ஆகும். அதனால் இந்த டென்ஷன் ஸ்ப்ரிங்கை மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது எப்படின்றத கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ இந்த நூலை இந்த டென்ஷன் ஸ்ப்ரிங்கில் இருக்க கடைசி பாயிண்ட்டில் விட்டுட்டு வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்துட்டு இங்கே ஒரு கம்பி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த கம்பி வழியாக நம்ம வெளியே எடுக்கிறத கம்பி வழியாக இப்படி விடணும். நான் மறுபடியும் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த பாயிண்ட் இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற கம்பியில் விட்டுட்டு இந்த டென்ஷன் ஸ்ப்ரிங்கில் இருக்க பாயிண்ட் லாஸ்ட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 இங்கே கிட்ட வாங்க. இந்த 2 ஸ்ப்ரிங்கு இருக்கும். இந்த ஸ்ப்ரிங்கெலாம் மாட்டக்கூடாது. இந்த 2 ஸ்ப்ரிங்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 ஸ்ப்ரிங்குக்கும் சென்டரில் நம்ம இதை மாட்டணும். இதை இப்படி மாட்டிட்டு அப்படியே மேலே கொண்டு வந்து இந்த ஸ்ப்ரிங்கில் மாட்டி இப்படி கீழே கொண்டு வந்து இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு எல் ஷேப்பில் ஒரு கம்பி இருக்குது. அந்த கம்பி உள்ளே கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டிங்கன்னா இப்போ இங்கே இங்கே இருக்கும். இப்போ இதில் மாட்டணும். அதேமாதிரி நம்ம த்ரெட்டை வந்து ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இந்த கம்பியில் விட்டுட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க கம்பியில் மாட்டி கீழே கொண்டு வரணும். அவ்வளோதான். இப்போ நான் மறுபடியும் காட்டுறேன் பாருங்கள். நான் மறுபடியும் காட்டுறேன். நம்ம த்ரெட்டை ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இந்த 2 ஹோல்ஸ் வழியாக நம்ம இந்த பக்கம் விடணும். 2 ஹோல்ஸ் வழியாக விட்டுட்டு அப்புறமா இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க அந்த கம்பியில் விட்டுட்டு டென்ஷன் ஸ்ப்ரிங்கில் மாட்டிட்டு பக்கத்துலேயே இருக்க அந்த டென்ஷன் ஸ்ப்ரிங்கில் பக்கத்தில் இருக்க அந்த கம்பியில் மாட்டிட்டு கீழ்ப்பக்கமாக விட்டு அதுக்கப்புறம் மேல் பக்கம் கொண்டு வந்து த்ரெட்டை ட்விஸ்ட் பண்ணி இந்த ஹோல்ஸில் மாட்டிடணும். இந்த ஹோல்ஸில் மாட்டிட்டு பார்த்தீங்களா, இந்த கம்பியில் மாட்டணும். மாட்டிட்டு அப்படியே கீழே கொண்டு வந்து இந்த இடத்துல மாட்டணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளைவு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த வளைவில் மாட்டிட்டு இப்போ நீங்கள் ஊசியில் மாட்டிக்கோங்க. நம்ம த்ரெட்டை விடணும். இப்போ இப்படி தான் நம்ம வந்து மிஷினில் வந்து த்ரெட்டை நம்ம கோக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஃபஸ்ட்டு நம்ம த்ரெட்டில் மாட்டி அந்த மேல் பாயிண்ட்டுக்காக போயிட்டு அப்படியே கொண்டு வந்து இந்த ஸ்ப்ரிங்கில் மாட்டணும். இந்த ஸ்ப்ரிங்கில் மாட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த கம்பியில் மாட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்கொயர் ஷேப் கம்பியில் மாட்டிட்டு அதுக்கப்புறம் டென்ஷன் ஸ்ப்ரிங்கில் மாட்டி வர த்ரெட்டை வந்து இந்த ஸ்ப்ரிங்லேயும் மாட்டி கீழ்ப்பக்கமாக இழுத்து அப்புறம் மேலே போய் இந்த கம்பியில் மாட்டிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு கம்பியில் மாட்டிட்டு அப்புறம் நம்ம நீடியில் கோக்கணும். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஃபஸ்ட் டைம் நம்ம நூல் கோக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் பழக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாட்டை வந்துடும். உங்களுக்கே ஒரு ஐடியா ஈஸியாக எப்படி கோக்கணுன்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும். இப்போ இந்த வீடியோ நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக பார்க்க சொல்ல உங்களுக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட்டு தெளிவாக தெரியலனாலும் உங்களுக்கு போக புரியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டிச்சிங் வீடியோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.